ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறேன். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டேயில் நான் என்னென்ன பண்ணேன் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசியே பாருங்கள். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவோட தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் இன்றைக்கி. ஸோ அதனால் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஸ்ரீவி வரைக்கும் கிளம்பியிருந்தோம் நாங்கள். இன்றைக்கி வெயில் பார்த்தீங்கன்னா காலையிலே செம்ம வெயிலாக இருந்துச்சுங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெட்டப்லாம் போட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா சாப்பிட கிளம்பியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா அம்மா பார்த்திங்கன்னா இடியாப்பம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா சுட சுட இடியாப்பம் வித் பால் தான் வச்சுருந்தாங்க. இந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வச்சுருந்தாங்க. சரி இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இடியாப்பம் பண்ணியேவும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடியாப்பம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ தேங்காய் பாலை பார்த்திங்கன்னா அதை இருத்து ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா கொலக்கலான்னு இருந்துச்சு. நானும் பார்த்திங்கன்னா ஜீனி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பிடி பிடிச்சாச்சு. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம் நாங்களும். ஸோ லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளனே போகிறதுங்க. பட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 10 மணிக்கு கிளம்பவே செஞ்சோம். ஸோ அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. மேரேஜ் என்னவோ பார்த்தீங்கன்னா 8:30க்குங்க. ஆனால் நாங்கள் போனது என்னவோ 10:30க்கு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பஸ்ஸு வரலைங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸையும் பிடிச்சிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. போகவே பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க தரமாக இருந்துச்சு. ஐயோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெயில் செம்ம வெயிலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல முகூர்த்த நாளாக என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திக்கும் விசேஷமாக தான் இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவிக்கிட்ட இறக்கி விட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சர்ச்சுக்கிட்டே இறங்கிட்டோம். ஏன்னா இங்கிட்டு தான் இருக்குது மண்டபம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாகி போச்சுங்க. அலான்னு அலைஞ்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா மண்டபத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இறங்குறதுக்கு இந்த சைடு இறங்கிட்டு ஒரு வழியாக போயிட்டு நாங்கள் என்னமோ ஒரு கொடுமை பண்ணோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ கல்யாண மண்டபத்தை கண்டுபிடிச்சாச்சு. அதுவும் எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கட் அவுட் வச்சுருந்தாங்க. அந்த கட் அவுட்டை பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். இல்லைன்னா கடைசி வரையும் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்டுகிட்டே போனோம். ஏன்னா ரொம்ப தூரம் இருந்துச்சா, அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே கேட்டுகிட்டே போனோம். பேசிட்டு போனதில் பார்த்திங்கன்னா அது எதுவும் தெரியல. ஸோ வந்துவிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோபுரத்தை பார்த்துருக்கேங்க. உள்ளே நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்று கதவை சாத்திடுவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியோ சூப்பராகவே பார்த்தாச்சு. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். கோபுரம் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்கவும் அது ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு பக்கத்தில் தாங்க கல்யாணம், அதோ தெரிகிறதா, அங்கே தான் கல்யாணம். அதையும் தேடி போயாச்சு. கட் அவுட்டை பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் போகவே செய்கிறோம். எந்த அளவுக்கு இருக்கோன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதுதான் மண்டபம். ஸோ மண்டபத்துக்குள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நமக்கு சோறு தானே முக்கியம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஹாயை சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா கூட்டம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. இப்போ போய் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் நம்ம பார்க்க முடியாது. கூட்டம் கம்மியாயிடுச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா கீழே சாப்பிட வந்துட்டோம். வந்ததும் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இடத்துலேயே செம கூட்டமாக இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இடமும் கிடச்சிச்சா. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பிடிச்சிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா உட்காந்தாச்சு. இலையை போட்டதுக்கப்புறம் சுட சுட சாதம் அப்போ தான் பண்ணியிருந்தாங்க போலங்க. கொதிக்க இருந்துச்சு. அப்பளம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சுட சுட இருந்துச்சு. இதெல்லாம் என்னால் எடுக்க முடியாதுங்க. என்னால் பார்த்திங்கன்னா சூடாக இருந்துச்சா, ஊதி பார்த்திங்கன்னா நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு ஹாயை சொல்லிவிட்டு அவங்க கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு தெரியும். அவங்க கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்தேங்க பேசிகிட்டு இருந்தேன். நான் பேசி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் அவள் மேரேஜுக்கு போக முடியலை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாரீ ஏதாவது எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா சும்மா கையை வச்சுக்கிட்டு போக முடியாது இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்படியே சாரீ எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்திங்கன்னா எல்லாம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பாடாப்படுத்தி எடுத்திருப்பாங்க போல். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ஒரு விசிட்டை போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்னதாங்க, கூட்டம் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னே தெரியலங்க, விசேஷமாக என்னென்னு தெரியல, செம கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் வேறு கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலுக்குள்ளே அலோடு கிடையாது. நாள் பார்த்திங்கன்னா அலோடு இருந்துச்சு. இப்போ ஆண்டாள் கோயிலுக்குள்ளே அலோடு கிடையாது. அதனால் முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம மொபைலை கொடுத்துட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா 5 ரூபா கிட்ட, ஒரு மொபைலுக்கு பார்த்திங்கன்னா 5 ரூபா கிட்ட பே பண்ணணும். உள்ளே போயிட்டு
நாங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டோம். கூட்டம் செமையாக இருந்துச்சு. சாமியை கும்பிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சாரீ எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அங்கேயே பார்த்திங்கன்னா போத்தீஸ் இருந்துச்சா, சரி அப்படின்ட்டு போத்தீஸ்குள்ளே நுழைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா சாரியெல்லாம் பார்த்தவங்க சூப்பராக இருந்துச்சு. நம்ம விடுவோமா அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா எனக்கு தாங்க வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அவளுக்கு எடுக்கிறோமோ இல்லையோ, நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா சாரீ செக்ஷனுக்கு போயாச்சு. ஸோ கீழே தான் போட்டிருந்தாங்க, நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. நானும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரியாக பார்த்திங்கன்னா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் மம்மிகிட்ட காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் ஒன்று கரெக்ட் பண்ணிக்கலாம்ல, அதனால் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன சாரின்னு பார்த்திங்கன்னா இந்த அம்பானி சாரின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குதுங்க. அதுதான் அந்த சாரீ. சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே கோல்டன் கலர் செம்ம லுக்காக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு சாரீ வேறு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஜோதிகா சாரீ அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, ஒரு பிங்க் கலரில். அது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எங்கள் சித்தி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அந்த சாரியவும். அதுக்கடுத்து எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரியாக எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா சைடில் நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரியாக எடுத்து எனக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த கலர் சூட் ஆச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு சாரீ எடுத்தாச்சு. இந்த சாரீ தான் எடுத்துடணும். சூப்பராக இருந்துச்சு. இந்த கலரும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. இந்த சட்டைக்கு போடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ளவுஸும் இதுவும் நல்லா இருந்துச்சு. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை, ரியலாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி பார்த்திங்களா நான் ஒரு க்ரீன் கலர் சாரீ வச்சுருந்தேன்ல, ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸும் க்ரீன் கலர், அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ நல்லாவே இருந்துச்சு அந்த சாரியும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பில்லை போட்டு நாங்கள் இந்த சாரியை வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு சாரீ ஆட்டையை போட்டாச்சு. ஸோ வாங்கிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. போகிற வழி தாங்க உண்மையாகவே வெயில் ரொம்ப மண்டையை புழக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சிட்டு அதுக்கடுத்து அங்கேயே ஸ்ரீவி பக்கத்துலேயே தான் ஒரு ஏரியா, இந்திரா நகர் அப்படி சொல்லிட்டு, அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட வீடு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிருந்துச்சுங்க. ஸோ அந்த நாளில் என்னால் போக முடியல. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி விருந்து சாப்பாட்டுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க போல். அப்படியே பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு எங்கள் மம்மி சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு எதுக்கு வாங்கிக்கிட்டு, எப்படியும் அந்த ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருவாங்க. சாரினாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி கட்டிக்கிடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் சாரியே எடுத்துட்டோம். ஏன்னா சாரீ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டான டேஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதையே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவங்க வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு வந்து. பரவாயில்ல, நானே ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு போனேங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நம்ம வாடிக்கு வேறு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வீட்டையும் கண்டுபிடிச்சி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சதும் பார்த்திங்கன்னா ஒரு விருந்து சாப்பாடே போட்டாங்க. ரொம்ப நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம் நாங்கள். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. நம்ம விடுவோமாங்க, சுட சுட பிரியாணி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, ரைத்தா, மிச்சர், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஏன்னா இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அற்புதமாக போச்சுங்க. ஏன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே போகணும் அப்படின்னு பிளான் போட்டது பார்த்திங்கன்னா சூப்பராகவே நடந்து முடிஞ்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த நாள் சிறப்பாகவே அமைஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த நாள் எப்படி போனது என்று மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். ஸோ எனக்கு அவ்வளோதாங்க, இந்த டே பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.